எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். பணமுதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இந்திய பங்குச்சந்தையில் ஒரு நல்ல இறக்கம் எப்போ வரும், அதாவது நியூ இன்வெஸ்டர் பை பண்ணுறதுக்கு ஒரு டிப் எப்போ கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், பட் வரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா 2025 மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது 2028 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹாரி டென்ட். இவர் தான் அந்த விஷயத்த சொல்கிறாரு. சமூக வலைத்தளத்தில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேமஸாக போயிட்டுருக்குது. இந்த நியூஸ் தான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிஃப்டி இண்டெக்ஸு, பேங்க் நிஃப்டி, ஆட்டோ இண்டெக்ஸு, பிஎஸ்சி பேங்க், மிட் கேப், ஸ்மால் கேப்பு, இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டில் எப்போ அந்த கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டைமாக சொல்லியிருக்கேன், மந்த்லி சார்ட்டில் 2020 பார்த்திங்கன்னா இந்த லைனில் தான் போயிட்டே இருக்குது, சப்போர்ட் லைனில். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான். இது ஒரு வெஜ் பேட்டர்னில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த டாப்லேருந்து இறங்கும் போதெல்லாம் திரும்பவும் ரைஸ் ஆகும், திரும்பவும் இறங்கிட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நேராவாகிட்டு இருக்குது. இப்போ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கீழே இருந்த ஸ்விங் மேலே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்விங் 21,700 ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இது இந்த இடத்த எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ அந்த பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அதை இது வரைக்கும் அவங்க பிரேக் பண்ணல. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டில் கூட பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போயிட்டாங்க, க்ளோசிங் வைக்கல. நான் இந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னு உங்களுக்கு டே சார்ட்டில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் மல்டிபிள் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 21,700 நிஃப்டி சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு தடவை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போது பிரேக் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால அதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ண முடியல. நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே ஒரு டைம், 2 டைம், 3 டைம், இது எலெக்ஷன் டைமில் பிரேக் பண்ணது. பட் க்ளோசிங் மேலே வந்துருச்சு. ஸோ இதை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அடுத்து இந்த லைனோட சப்போர்ட்டுக்கு வரும். அந்த லைனிங் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு நம்ம மார்க்கெட்டை ஒரு மிகப்பெய ஃபால் அப்படிங்கிற வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நிஃப்டிக்கு 21,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு. இதை பிரேக் பண்ணாலே அடுத்த கட்ட இறக்கத்துக்கு தயாராகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பங்குச்சந்தையில் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணலன்னா நம்மளால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. கட்டாயமாக இந்த 21,700 நிஃப்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. இப்போ 2024 ஸ்டார்டிங்லேருந்தே அந்த இடத்த பிரேக் பண்ணவே இல்லை. பிரேக் பண்ணாலும் திரும்ப மேலே க்ளோசிங் வச்சிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், 1 2 3 நிறைய டைம் வந்திருக்கும். பட் ஆனால் க்ளோசிங் மேலே தான் வந்திருக்கும். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் பேட்டர்னில் இருக்குது உங்களுக்கு. இப்போது இது ரொம்ப நேராக இருக்கணும், ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் கீழே தான் பிரேக் பண்ணும். அதாவது இது ரைசிங் வெஜ்ஜில் இருக்கிறதுனால இது கட்டாயமாக கீழே தான் பிரேக் பண்ணும். இதனோட மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் 24,000 வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ரைசிங் வெஜ்ஜில் மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அதனோட சப்போர்ட்டும் மேலே போயிட்டே இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் மேலே மாறிட்டே இருக்கும். பட் ஆனால் நிஃப்டியோட சப்போர்ட் மோஸ்ட்லி மாறவே இல்லை. இந்த 21,700 இடத்துக்கு கட்டாயம் திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. மேலே ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம மாற்றிட்டே இருக்கோம். லாஸ்ட் டைம் பேசும்போதும் 23,000 பேசணும், அப்புறம் 23,400 பேசியிருந்தோம். இப்போ 24,000 வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த சேனல் மேலே போகிறதுனால உங்களுக்கு அதுவும் மூவ் ஆக தான் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிலையும் சேம் தான். நிஃப்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வெஜ் பேட்டர்ன் தான் இதுலேயும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். 2020 இந்த லைனை தான் ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்குது. டாப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைனை தொடும்போதெல்லாம் கீழே டவுன் ஆகிடும். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், எப்போ டாப்லேருந்து இறங்குறாங்களோ அப்போ திரும்பவும் டாப் போவாங்க, பாட்டம் டாப் இப்படி மாறி போயிட்டே இருக்கும். இது இந்த ஸ்விங் இதுலேயும் பாருங்கள் ரொம்ப நேராக போயிருக்கு. ஸோ இந்த லைனை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி இந்த வெஜ் பேட்டர்னு என்றைக்கு பிரேக் ஆகுதோ அன்றைக்கி ஒரு நல்ல ஃபாலோ வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதனோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம 24,500 வச்சுருந்தோம். இதுலேயும் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். அது எப்படி மாறும் அப்படின்னா இந்த ரைசிங் இன்ஜில் போகிறதுனால இந்த லைன் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கும். நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆக அதனோட சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே மாறிட்டே இருக்கும், மேலே போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அதனோட சப்போர்ட் அடுத்த லெவல் போயிடுச்சு. இப்போ அதனோட சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எலெக்ஷன் அன்றைக்கி ஒரு ரிசல்ட் வந்த அன்றைக்கி மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆனிச்சு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லைனை சப்போர்ட் எடுத்த இடமும் அதிகமாக நமக்கு அந்த இடத்த எப்போல்லாம் டச் ஆகிருக்கும் அந்த இடமே மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு 46,200 வருது. ஸோ இந்த இடத்த இப்போ சப்போர்ட்டை நம்ம வச்சுக்கலாம். சப்போர்ட்டுங்கிறத 44,500 இப்போ நம்ம 46,200 அப்படின்னு மாற்றிக்கிறோம். நீங்கள் இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா
ரொம்ப நேராவோ அதனோட ஸ்விங் ஹை அண்ட் லோ சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள இடம் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இப்போது டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. என்னோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு அந்த 50,000லேருந்து ரெசிஸ்டன்ஸை நான் மாற்றவே இல்லை. ஏன்னா அந்த சேனலோட டாப் 50,000 தான் எக்ஸாக்டாக இருக்குது. அந்த எலெக்ஷன் பீரியடில் ஃபஸ்ட் நாள் பிரேக் ஆனாலும் திரும்பவும் க்ளோசிங் அதுக்கு மேலே வரல. அந்த 50,000லேயே தான் திரும்ப உள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எப்போல்லாம் மேலே போனாலும் திரும்ப உள்ளே வந்துடுது. ஸோ அதனால் நம்ம ரெசிஸ்டன்ஸ் 50,000லேயே வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் அந்த வெச் பேட்டர்ன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு நிஃப்டியும் இதுவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது எப்போ வேணாலும் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. சரிங்களா? அது எக்ஸாக்டாக இந்த டேட்டில் தான் பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கலாம். எப்போல்லாம் இந்த 46,200ங்கிறது பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு ஃபால் வரத்துக்கு இது வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நம்ம கணக்கெடுத்து போகிறதில்ல. இப்போ சென்செக்ஸையும் பார்த்துடலாம். சேம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் என்ன வெச் பேட்டர்ன் பார்த்தீங்களோ அதே தான் சென்செக்ஸ்லேயும் இருக்கும். நான் இதை மந்த்லி சார்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், டிட்டோ எப்படி நிஃப்டி இருந்ததோ அதே போல் தான் இதுவும் இருக்கும். 2020 அப்படியே இந்த பாட்டம் தொடரப்பெல்லாம் திரும்பவும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ட்ரா பண்ணி பார்த்தலாம் பாருங்கள். அப்போலேருந்து திரும்ப அந்த லைன் பாட்டம் வராங்க, திரும்ப மேலே ரைஸ் ஆகிட்டு இறங்கிட்டு திரும்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ அந்த ஸ்விங் குறைஞ்சிருச்சு. இது எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ கீழே அப்போ இதுலேயுமே அந்த ஃபால் வரும். ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும் அண்ட் சென்செக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சேம் செனரியோவில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த சேனலோட டாப்பில் பிரேக் ஆகுது அப்படின்னா இதனோட ஏற்றம்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவுமே இந்த பேட்டர்னை பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபால் கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜோட ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸ்விங் எப்போ குறையுதோ ஹையில் போயிட்டு நேராக இருக்கும்போது கீழ் நோக்கி பிரேக் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்து என்ன ரேஞ்சில் இருக்குது எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிட் கேப் இண்டெக்ஸு கோவிட்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். கோவிட்லேருந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வந்துட்டு அரௌண்ட் உங்களுக்கு 400% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், 400%. ஏறக்குறைய 4 மடங்கு. ஒரு 13,000 புள்ளியிலேருந்து 55,000 புள்ளிகள் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 400% ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் இடையில வந்துருக்குது. அது வந்து அந்த 2001 எண்டில் 2002 ஸ்டார்டிங் வரைக்கும். அடுத்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தலாம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 கோவிட் ஃபால்லேருந்து இப்போ 2024 வரைக்கும் 4.5 மடங்கு, அதாவது 450% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. உங்களோட பணத்தை 4.5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 4,000 புள்ளியிலேருந்து 18,000 புள்ளி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தலாம். பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் ஃபால், அதாவது 2020லேருந்து இப்போ 2024 வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு 630%. யோசிச்சு பாருங்கள், 630%னா உங்களோட பணத்தை 6.5 மடங்கு ஆக்கியிருக்காங்க. 6 மடங்கு ரவுண்ட் ஃபிகராக உங்களோட 6 மடங்கு கோவிட்லேருந்து வித்தவுட் கரெக்ஷனில் 630% பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸே ஏறி இருக்குது. அடுத்து ஆட்டோ இண்டெக்ஸ் எடுத்து பார்த்துடலாம். ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் ஃபாலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா 2020லேருந்து இது வரைக்கும் 460% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்கள், வித்தவுட் கரெக்ஷன்லாம் பெருசாகவே கிடையாது. ஆட்டோ இண்டெக்ஸில் 460% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஐடி இண்டெக்ஸ் பார்த்தலாம். ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 கோவிட் ஃபால்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 258% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது 258% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்து ஃபார்மா இண்டெக்ஸ் பாருங்கள். ஃபார்மா இண்டெக்ஸ் வந்துட்டு கோவிட் ஃபால்லேருந்து உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 213% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு, சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக மிட் கேப் பார்த்தீங்கன்னா 400% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 450% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிஎஸ்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 630% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 450% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐடி பார்த்தீங்கன்னா 250% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200% கொடுத்துருக்கு. இது ஐடியும் ஃபார்மாவும் மட்டும்தான் ஒரு சைட்வேஸில் ஒரு கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்றதெல்லாம் டாப்பில் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க வித்தவுட் கரெக்ஷனில். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம இப்போது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கோவிட் ஃபால்லேருந்து உங்களுக்கு அரவுண்ட் 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எஸ், 200% ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் கோவிட்லேருந்து அதே 200% தான் வரும். எஸ், 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கோவிட் ஃபால்லேருந்து 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எல்லா இண்டெக்ஸுமே வித்தவுட் கரெக்ஷனில் ஹை ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வந்துட்டு கீழே தான் கட்டாயமாக பிரேக் ஆகும். ஸோ அப்படி இந்த வெஜ் பேட்டர்ன் எப்போ கீழே பிரேக் ஆகிறாங்களோ அப்போ தான் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்.
நம்ம சொன்ன நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக இருக்கவங்க இல்லை நியூ இன்வெஸ்டரும் சரி மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு சரியான டைமாக இருக்கும். இது என்னோட நாலேஜ் பர்பஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் கட்டாயமாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். finplanning4you@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அது இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.